மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். திரு பிரியன், ஒருவேளை காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போச்சு அப்படின்னா அந்த பெர்செப்ஷன் உடைஞ்சிடாதா? காங்கிரஸ் ஒருவேளை தாவேக்கா கூட போகுது அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு தாவேக்காக்கு போகாதா? இல்ல, அதாவது காங்கிரஸ் ஒரு கூட்டணியில, இந்த கூட்டணி திமுக கூட்டணி கட்டமைக்கப்பட்டது ஒரு பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, ஒரு ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இவங்க எல்லாம் ஒரு வலிமிக்க ஒரு பங்குதாரர்களா இருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு ஒரு குறிப்பிட்ட எய்மோட அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி கடந்த 3 தேர்தலாக வெற்றியை பார்த்து கொண்டு வர ஒரு கூட்டணியா அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த சூழல்ல திடீர்னு இந்த எலெக்ஷன்ஸ்ல அதிக சீட்டுகள் அல்லது ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு காங்கிரஸ்ல சிலர் களமாடினாங்க. அதே சமயம் காங்கிரஸ் மேலிடமும் அமைதி காத்ததை நம்ம பார்த்தோம். இப்ப கிட்டத்தட்ட அந்த ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கையை விட்டாங்களா தெரியாது, அதிக சீட்டுன்றது ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க. அப்ப இந்த சூழல்ல காங்கிரஸ் போயிடுமா, இல்ல ஒரு தாவேக்காவை காரணமா காமிச்சு ஒரு சீட் ஏற்றத்துக்கான ஒரு முயற்சியை காங்கிரஸ் எடுத்தாங்களா, இல்ல உண்மையிலேயே சீட் அதிகமா கேட்போம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, இதை ஒரு காரணமா வச்சு நம்ம தாவேக்காக்கு போயிடலான்னு ஏற்கனவே முதலே டிசைட் பண்ணிட்டாங்கன்னு 2 விதமான கேள்வி இங்க இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் காங்கிரஸ்ல இருக்கிற இப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமான சீட் வாங்கணும், பட் திமுக கூட்டணியில கண்டினியூ பண்ணணும், ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் அந்த 18 எம்எல்ஏக்களும் இருக்காங்க, ஒரு 8 எம்பிக்களும் இருக்காங்க. சோ அந்த சூழல்ல காங்கிரஸ் மேலிடம் என்ன பண்ணுது, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. தாவேக்காட்ட போறது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட திமுகவோட கண்டினியூ பண்றது பெட்டர் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணமும் மெஜாரிட்டி எண்ணமும் அங்க இருக்கு. அதனால இந்த சூழல் எப்படி இந்த 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 வாட் யூ கால் ஸ்டேல்மெட் ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கு. அதுவும் சோடங்கர் சொன்ன விஷயம் 45 நாங்க 25க்கு மேல அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, நாங்க அதிகமா கேட்டிருக்கோம், சோ அவங்க அதிகமா கொடுக்கறதுக்கு ஒத்துண்டாதான் பேச்சுவார்த்தையை தொடரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற விஷயம் அது பால திமுக பக்கம் தள்ளி விட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ திமுக ஆட போறாங்கிறது முக்கியமான விஷயம். கூட்டணி சிதம்பரம் போயிருக்காரு, அதிகாரத்துக்கு போயிருக்காருன்னு பாக்குறோம். அது மேலிடம் சொல்லி போயிருக்காரா இல்ல தனியா போயிருக்காரா, என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன? ஏன்னா இன்னைக்கு இல்ல ராஜ்யசபா நாளைக்குள்ள மனு தாக்கல் பண்ணணும். ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் கொடுக்குறாங்க, அதை அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லைன்னு தெரியணும். ஏத்துட்டாங்கன்னா கூட்டணியில கண்டினியூ பண்ணி ஆகணும். சோ பெரும்பாலான கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் காங்கிரஸ் அப்படி எப்படி இல்ல அதிகமான சீட் கொடுக்கல, எங்களுக்கு நாங்க வெளில கிளம்புறோம், தாவேக்காவோட தான் போறோம்னு போனாங்கன்னா கூட்டணியோட நிலைமை என்ன ஆகும்னா, நிச்சயமா திமுகவுக்கு ஒரு ஹேண்டிகேப் தான் அது ஆக்சுவலா. ஏன்னா அந்த கூட்டணியோட இமேஜ் இருக்குல்ல, அது அந்த பார்வை ரேஞ்சில், பெர்செப்ஷன் ரேஞ்சில் கொஞ்சம் ஒரு பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி, ஒரு சரிவை சந்திச்சிருக்குன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அரித்மெட்டிக்கலா காங்கிரஸுக்கு என்ன பலம் இருக்குன்றது அடுத்த விஷயம். ஆனா அது கொடுக்கிற கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் வேற விஷயம். அதே சமயம் மெஜாரிட்டி மைனாரிட்டிகள்லாம் தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் போனா அங்க போயிடுவாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா தமிழ்நாட்டுல யார் தங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு பாப்பாங்க, பாதுகாப்பா இருக்காங்கன்னு பாப்பாங்க. அந்த பாதுகாப்பா இருக்கிறது தமிழ்நாட்டுல திமுக தான் பாதுகாப்பா இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்தா பாஜக அது கூட கூட்டணியில் இருக்கு, தாவேக்கா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால நமக்கு பாதுகாப்பு யாருன்னு பார்த்து அவங்க திமுகவுக்கான ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நம்பர்ஸ் எப்படி பாக்குறீங்க? 25 அப்படின்னு திமுக நிக்குது, 25 திமுக நிக்குது. ஆனா காங்கிரஸ் கேட்பது 35. ஒரு 25 கேட்டு 30 கூட 28ல ஏதாவது ஃபைனல் பண்ண வாய்ப்பு இருக்கு. 10 நம்பர் டிஃபர் ஆகுது. இந்த 10 நம்பர்ல காம்ப்ரமைஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. காம்ப்ரமைஸ்க்கு சான்ஸே கிடையாது. அதிகபட்சமா 28 கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துட்டு தானும் தங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய நிலையில திமுக இருக்கிறத நம்ம பாக்குறோம். வெற்றியை நோக்கி போகும்போது எல்லா விதமான விஷயங்களும் திமுக செய்யறாங்க. இன்னைக்கு கொடுக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தொகை உட்பட, மீனவர்களுக்கான உதவித்தொகை உட்பட பாத்தீங்கன்னா அந்த அந்த கூட்டணியில் இருந்தா வெற்றி நிச்சயம் இந்த அளவுக்கு விஷயங்களை ஸ்டாலின் நகர்த்தி போறாரு. இப்போ இந்த சூழல்ல காங்கிரஸ் அந்த கொடுக்கிற 28 சீட்ல 20 சீட் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்ற போது அவர்கள் போனாங்கன்னா அது அவங்களுடைய முடிவு, அது நம்ம அதை கேள்விக்க கூடாது. அதனால அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, கூட்டணியும் பலமா இருக்கு. இந்த வெற்றியை நோக்கி போகும்போது அதற்கான எல்லா காரியங்களையும் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. இருக்கிற ஒரு 5-6 இடங்களுக்காக நம்ம ஒரு 20 இடங்கள் எம்எல்ஏ இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இழக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி முக்கியமா இருக்கு. அதனால அதே சமயம் காங்கிரஸ்காரங்களோட தன்மானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரைக், ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் சிதம்பரம் இன்னைக்கு போயிருக்காரு. அவர் என்ன ஸ்டாலின் என்ன பேசுறாரு, காங்கிரஸ் எந்த அளவுக்கு இறங்கி வருது, திமுக எந்த அளவுக்கு இறங்கி வருது, காங்கிரஸ் எந்த அளவுக்கு தன்னுடைய கோரிக்கைகளை குறைச்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல காங்கிரஸ் திமுகவோட உறவு நகர்ந்திருக்கு ஆக்சுவலா. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.